வெல்கம் டு KCP TV. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு முருகன் அவர்கள் அறிவித்த வெற்றிவேல் யாத்திரையானது நவம்பர் 6 முதல் டிசம்பர் 6 வரை திருத்தணியில் இருந்து திருச்செந்தூர் வரை நடைபெறும் என அறிவித்தார். இந்நிலையில் வெற்றிவேல் யாத்திரையானது அரசியலா அல்லது தமிழ் கடவுள் முருகன் மீதுள்ள பக்தியின் யாத்திரையா என்ற கேள்வியும் எழுகிறது. தமிழகத்தில் பாஜக நடத்தும் இந்த வெற்றிவேல் யாத்திரையானது பல எதிர்மறையான நிகழ்வுகளை ஏற்படுத்தும் என்பது எதிர்க்கட்சியின் முழக்கமாக உள்ளது. மேலும் கொரோனா பாதிப்பு உள்ள இந்த சூழலில் இப்படி ஒரு யாத்திரை தேவையா என்பது எதிர்க்கட்சிகளின் கேள்வியாக உள்ளது. இந்த வேல் யாத்திரையை நடக்கக்கூடாது என்றும் கொரோனா பரவல் காரணமாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வேல் யாத்திரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வேல் யாத்திரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று செந்தில்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கினால் கொரோனா தொற்று அதிகரிக்கும் என்றும் பாபர் மசூதி இடிப்பு தினத்தில் வேல் யாத்திரையானது நிறைவடைய இருப்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இதனால் வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கொரோனா 2வது அலை 3வது அலை பரவலுக்கான வாய்ப்பு உள்ளதால் வேல் யாத்திரையை அனுமதிக்க முடியாது என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் இன்று காலை தனது இல்லத்தில் இருந்து திருத்தணி முருகன் கோவிலை நோக்கி கையில் வேலுடன் புறப்பட்ட பாஜக மாநில தலைவர் முருகன் அவர்கள் பூந்தமல்லி அருகில் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டார். பின் சிறிய பேச்சுவார்த்தைக்கு பின்பு திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்ற முருகன் சுவாமி தரிசனத்திற்கு பிறகு தனது வெற்றிவேல் யாத்திரையை தொடங்கினார். இந்நிலையில் திருத்தணியில் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்ட பாஜக மாநில தலைவர் திரு முருகன் உட்பட 80க்கும் மேற்பட்டோரை கைது செய்து வேல் யாத்திரையை தடுத்து நிறுத்தினர். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த திரு முருகன் அவர்கள் கண்டிப்பாக வேல் யாத்திரையானது தமிழகத்தில் நடைபெறும் என்று கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள KCP டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.